ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு எங்களுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது போதும். நான் வந்து ஒரு 20 பீஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இது அப்படியே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சில பேருக்கு பச்சை வாசனை பிடிக்காது, ஆனால் நம்ம அதை வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே கூட அரைச்சினா கூட நீங்கள் அரைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக ஃப்ரை பண்ண வேணாம். இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். அதில் 10 ஆட் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு இஞ்சி வந்து ஒரு 3 துண்டு எடுத்து வச்சுக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஆற வச்சது இதெல்லாம் போட்டுக்கலாம். புளி வந்து நான் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுக்கிறேன். அரை முடி தேங்காய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு நீங்கள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விடாமல் நல்லா அப்படியே அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டாக. ரொம்ப பேஸ்ட் அரைக்காதீங்க, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வாங்க, இப்போ நம்மளுக்கு சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சாப்பாட்டோட நம்ம வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். சாப்பாட்டு மேலே வந்து சம்மந்தி போட்டு நெய் ஊற்றி அப்பளம் போட்டு பிசைஞ்சி சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா திரும்ப சாப்பிட்லாம் போல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.